ஸோ அதை சாப்பிட்றதுக்காக நல்ல ஒரு கட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பொம்மையார்பாளையம் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். ஷீலா மீன் இருக்குது இங்க பாருங்க, வவ்வா மீன், சங்கரா மீன் எவ்வளவு சூப்பரா டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய தோசைக்கல்ல முழுசா மீனை போட்டு ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, அட கடவுளே, ஆவி பறக்க பறக்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன் நான், இல்ல நம்ம சந்தியாக்கா. இந்த ரசத்துக்கும் இந்த வறுத்த சங்கரா மீனுக்கும் வேற லெவல்ல இருக்கும். இந்த பக்கம் அப்படியே சுட 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 வடிச்ச சாதத்தை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஐயோ, எறா எவ்வளவு பெரிய எறா பாத்தீங்களா? நீங்க கிளீன் பண்ணும் போதே பாத்திருப்பீங்க. இந்த மசாலாக்காகவே வந்து வேற வேற மாநிலங்கள்ல இருந்து பல கஸ்டமர்ஸ் வராங்களாம். மீன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்குள்ள அங்க கனவா எறா ரெண்டுமே போட்டாங்க. எல்லாமே இருக்குன்னா எல்லாத்துலயுமே சாப்பிடுவேன் ஒவ்வொரு பிளேட்டு. இந்த கனவால அங்க பாருங்க, இந்த லெமன் அப்படி 4 சொட்டு அப்படி புளிஞ்சு விட்டு, பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமனு, இது கூட இந்த கொஞ்சம் கிராம்பெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில பொம்மையார்பாளையம் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ பாண்டிச்சேரியில வந்து இந்த பொம்மையார்பாளையம் பீச் அப்படின்றது வந்து அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு சூப்பரான பீச்சு. ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கும், சென்னை ஈசிஆர்ல இருக்கும். ஆனா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இங்க வந்து பீச் எந்த அளவுக்கு அழகா இருக்குமோ அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் ஃப்ரெஷ்ஷான, பாண்டிச்சேரி அப்படின்னாலே வந்து சீ ஃபுட் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கூரை கொட்டா மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஒரு 10 கடைகள் கிட்ட இருக்குது. இது எல்லாமே வந்து சீ ஃபுட் ஹோட்டல்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு இயற்கையான முறையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டு, மீன், நண்டு, எறா, கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே நம்ம கேட்கும் போது மசாலா போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாமே அது கூட வந்துடும். ஸோ அதை சாப்பிட்றதுக்காக நல்ல ஒரு கட்டுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பொம்மையார்பாளையம் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆமா தலைவா, இன்னைக்கு வேற லெவல்ல சீ ஃபுட்டை வச்சு அப்படி செம்மையா சாப்பிட போறோம். ஸோ அந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க 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 போய் சாப்பிடலாம் வாங்க. இந்த ஆம்பியன்ஸே பார்க்க செமையா இருக்குல்ல. பின்னாடி பாருங்க, பீச் பாருங்க எவ்வளவு சூப்பரா பக்கத்துலயே இருக்கு, காலடியிலேயே பீச் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட வந்திருக்க கடை என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, மெரினா சீ ஃபுட். இங்கதான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இங்க வந்து பாருங்க, பிரானு, கடம்பா, கிராபு, வஞ்சரம் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. உள்ள வந்து யாரோ கஸ்டமருக்கு ஏதோ ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இந்த வாசனையே இழுக்குது இல்ல? ஆமா ஆமா. ஆஹா, அடடா, இங்க பாருங்க, என்னது மீன் நல்லா சூப்பரா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அருமை அருமை அருமை. வா, நல்லா நெட்டி ஏறுது, செம்மையா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க மீன். நல்லா உண்மையிலே சாப்பிடுறதுக்கு காரசாரமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, செம்மையா இருக்கும். இது என்ன மீன்கா? இது பேர் அப்ப மீன், லெதர் ஜாக்கெட் சொல்லுவாங்க. ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, நாங்க அப்பன்னு சொல்லுவோம். ஆமா, இது ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் கொடுத்துருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு, வந்து சாப்பிட்டாங்க. நேற்று இந்த மீன் சாப்பிடல, வேற மீன் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஃபிஷ் கட் பண்ணி கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டு 2 ஃபிஷ் போட சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் இப்ப ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். இப்ப இது எல்லாமே வேற கஸ்டமருக்கு கொடுக்குறேன். எனக்கு ஏதாவது 1-2 தரேன், ஒரு பீஸ் வேணாலும் நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிடும்போது ஓகே சூப்பர். அடடாங்க பாருங்க, தட்டுல எடுத்து வைக்கிறாங்க பாருங்க தலைவா. ஐயோ, அப்படி பொன்னிறமா எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கோல்டன் பிரவுன்ல. மேல வந்து சூப்பரா அந்த பேர் என்ன, கருவேப்பிலை எல்லாம் தூவி விட்டு, புதினா எல்லாமே மேல தூவி. அந்த சூட்டோட தூணா அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்டும் நல்லா சாப்பிடும் போது அது நல்லா இருக்கும். அடாடாடாடா, மீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மீனும் உடையக்கூடாது, உள்ள இருக்கணும். ஆமா ஆமா, பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் இருக்கணும். எவ்வளவு சொல்றாங்க, ஆரோக்கியமாவும். இது எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தானே. ஆமா, கருவேப்பிலை, புதினா நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. புதினா கொத்தமல்லி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஃபுட்டோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. சூப்பர். ஆனா உண்மையாவே இவங்க இந்த மீனை வறுக்கும் போதே எனக்கு அப்படியே ஆவலா இருக்கு. நம்ம போய் என்னென்ன செய்ய சொல்ல போறோமோ தெரியல. மீன் எல்லாம் இருக்கா உள்ள? இருக்கு மேடம், நீங்க லைவா இருக்கு பாருங்க. ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஃபிஷ் காமி இங்க பாருங்க அக்கா, ஒரே நிமிஷம் கதை. ஹோம்மேடு மசாலா. என்னக்கா இது? ஹோம்மேடு. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நாங்க எல்லாமே இது பொடி மாதிரி ரெடி பண்ணி மேல தூவுறதுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். கஸ்டமர் இதுக்காக தான், கஸ்டமர் இந்த பொடிக்காகவே நிறைய ஊர்ல இருந்து கஸ்டமர் வந்து எனக்கு பேக் பண்ணி
எனக்கு தனியா பேக் பண்ணி நீங்க அனுப்புங்க, ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க, நான் எவ்வளவு காசு சார். இல்ல சார் கொஞ்சம் நீங்க இதுவே சேல்ஸ் பண்ணலாம்ல, இந்த பொடியை நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட இந்த திருநெல்வேலி, தஞ்சாவூர், பெங்களூரு. சூப்பர், நம்மளும் வேற லெவல்ல போட்டுருவோம். இங்க பாருங்க, அக்கா வந்து இந்த ஹோம்மேட் மசாலா மீன் மேல தூர இந்த மசாலாக்காகவே வந்து வேற வேற மாநிலங்கள்ல இருந்து பல கஸ்டமர்ஸ் வராங்களாம். சோ அதனால வந்து அக்கா இனிமேட்டு வேர்ல்டு ஃபேமஸ் தான். இந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு மட்டும் சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகே, சொல்லிடுவாங்க. இது என்ன மசாலா? இது வந்து மீனுக்கு கட் பண்ணிட்டு இது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட் போட்டு கொஞ்சம் ஜீரக பொடி போட்டதுக்கு அப்புறமா இது எல்லாமே வீட்டுல ரெடி பண்ணுதா. மிளகா அவிச்சு, பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமனு, இது கூட கொஞ்சம் கிராம்பெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். வெள்ளிக்கிழமை அரைச்சேன்னா 3 நாளைக்கு எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நான் மண்டே ரெடி பண்ணிக்குவேன். எப்படி சொல்றாங்க பாருங்க. எனக்கு இன்னொரு விஷயம் பாருங்களேன், கடை வந்துட்டு நம்ம பீச்ல இருக்கு அப்படின்றதுனால ஏனோ தானோலாம் அவங்க வச்சிடல, எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த டப்பாவெல்லாம் பார்த்தாலே இங்க வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் தோணும். ஆனா வீட்லயே இந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் சூப்பரா இருக்கு. அக்கா அப்படி நமக்கு ஃபிஷ் என்னன்றத காட்டிடுங்க. எல்லா ஃபிஷ், கிராப் இருக்கு, ஸ்குவிட் இருக்கு, நத்தை இருக்கு, கடல் நத்தை இருக்கு, அப்புறமா எறா இருக்குது. நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நாங்க சமைச்சு கொடுப்போம். பிரான் கிரேவி தான் எங்ககிட்ட ரொம்ப மூவிங்கா போகும். அப்படியா? பிரான் கிரேவி, சப்பாத்திலாம் ரொம்ப. அப்படியே நீங்களே வாங்கக்கா, நீங்களே வாங்க வாங்கக்கா. இத கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வாங்க. ஐயோ, அந்த அப்ப மீனை வறுத்து கொண்டுட்டு போறாங்களே தலைவா. சரி வாங்க. மை காட், இங்க பாருங்க, இங்க பாருங்க. அட கடவுளே, என்னப்பா இன்னைக்கு ஒரு புடியா? செம்மையா இருக்குது. வாவ், எப்படி அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க மீன். இந்த ஃபாரின்ல எல்லாம், தாய்லாந்து பக்கம்லாம் போனா இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி வச்சு நம்ம எங்கேயுமே பார்க்கல. இந்த தாய்லாந்து, மால்டீவ்ஸ்ல எல்லாம் வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கல. நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது மீன் எல்லாமே. பாத்தீங்கன்னாலே தெரியும், மீன் கண்ணு பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. என்னென்ன மீன் இருக்குன்னு கேளு அக்கா. அப்படி சொல்லுங்க. என்னென்ன பேரு? மடவ மீன் மேடம். இது வந்து பாறை மீன், இதுவும் பாறை மீன், இது ஷீலா. இதுதான் நீங்க இப்ப ஒரு கஸ்டமர் கொடுத்த அப்ப மீன், பாம்ப்ளேட்டு, சங்கரா. நாங்க வந்து இங்க எல்லாரும் வந்து ஒரிஜினலா சங்கரா நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் ஒரு வேற மாதிரி சங்கரால யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த சங்கராவை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நாங்க சங்கரா. இது தேங்காய் பாறை, இது வந்து மஞ்சள் கொடுவா சொல்லுவாங்க, இது ஐலா. இது தவிர்த்து நாங்க வஞ்சிரமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறதால இப்ப பாம்ப்ளேட் மட்டும் நாங்க போடுறோம். அது தவிர்த்து எறா இருக்கு, கனவா இருக்கு, அதெல்லாம் எங்க இருக்கு. இங்க பாருங்க தலைவா, ஐயோ எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அக்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அக்கா. இதுல அப்படியே நண்டு இருக்கு, இறால் இருக்கு, கனவா இருக்கு, நெத்திலி மீன் இருக்கு, சங்கு, கடல் சங்கு, நத்தன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. ஓகே, சூப்பர்க்கா. ஆஹா, இத்தனை வெரைட்டி இருக்கு மீன்ல. அத்தனை வெரைட்டின்னு பார்த்தா இது வந்து பிரான், ஸ்குவிட், நெத்திலி, அடடா எல்லாமே இருக்குன்னா எல்லாத்துலயுமே சாப்பிடுவேன் ஒவ்வொரு பிளேட்டு. ஓகே, டேஸ்ட் இப்படிக்கா இருக்கும் நம்ம கடையில. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேக்கா, சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்ன்றதை இதுல வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணுங்கக்கா மறுபடியும். எனக்கு சாப்பிட்றதெல்லாம் தாண்டி இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அப்படி இருக்கு. அந்த வெரைட்டிஸ் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க. நிறைய பெரிய பெரிய கடைகள்லயே இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சு நான் பார்த்தது இல்லை. இதை பார்த்த உடனே ஆஹா இந்த மீன் எடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கு. அக்கா நீங்க சொல்லுங்க, இதுல இருக்கிறதுல எது சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும்? நாங்க ஃப்ரை பண்ணி தரேன் மேடம். நீங்க உங்களுக்கு தேவைப்படுறது சொல்லுங்க, நான் ஃப்ரை பண்ணி தரேன். நீங்க சாப்பிட்டுட்டு கூட நீங்க எந்த மீன் நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அப்படியா? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிடலாம். எந்த மீன் சாப்பிடலாம், எனக்கே ஒரு டவுட்டா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையா இருக்கு. சங்கராவும் சூப்பரா இருக்கு, இது குமாரப்பாறை நல்லா இருக்கு. இருக்குது எல்லாமே டேஸ்டான மீன். ஆமா, எல்லாமே சூப்பரான மீன். பாறை, சங்கரா, ஷீலா இருக்கு பாரு, ஷீலா, அப்பி, வவ்வா, எல்லாமே நல்லா இருக்குமே. அக்கா எனக்கு வந்து என்ன பண்றீங்க, ஒரு சங்கரா மீன் ஒண்ணு, இந்த பாம்ப்ளேட் இருக்குல்ல வவ்வா, அது ஒண்ணு முழுசா போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷீலால எனக்கு பீஸ் ஒரு 3 பீஸ் மட்டும் கொடுங்க. ஓகே தானே? ஓகே, சூப்பரா இருக்கும்லக்கா. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே டன். ஏன்னா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, எல்லாமே டேஸ்டான மீன் தான். அப்புறம் என்ன, அதுக்கு என்ன எல்லாத்துலயும் ஒவ்வொரு மீனா வாங்க முடியும்? சாப்பிட முடியாது. இன்னும் நம்ம வந்து நண்டு இருக்கு, எறா இருக்கு, கனவா இருக்கு, எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற சொல்லணும். ஓகேக்கா, எடுங்கக்கா, எடுத்து போடுங்க.
சங்கரா பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, உங்களுக்கு கண்ணை பார்க்கும் போதே தெரியும் மீன் எவ்வளவு கருப்பா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் தலைவா. அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் ஷீலா, சங்கரா, வவ்வா மீன். எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா மூவிங் ஆகுற மீன் வந்து இதுதான். ஷீலா, சங்கரா, வவ்வா, பாறை. சோ அதுல நம்ம 3 வெரைட்டி சொல்லிட்டோம். ஓகே, சந்தோஷம் எனக்கு. அப்படியே பாருங்க, கிளீன் பண்றதுக்கு நம்ம அப்படியே மணல்லயே உட்காந்து சூப்பரா கிளீன் பண்ணி தருவாங்க. அப்படி இயற்கையா உட்காந்து இல்ல. ஆமா, வரேன் நானும் பாக்குறேன். ஆமா, முழுசா போடுங்க. கீரல் மட்டும் போட்டு முழுசா போடுங்க. இது டேஸ்ட் எப்படிக்கா இருக்கும்? பாம்ப்ளேட் பொதுவா எல்லாருமே சாப்பிட்ற மீன் தானே. கடல் ஓவா இதுலயே வெள்ளை வரும். வெள்ளை வந்து ரொம்ப ரேட்டா இருக்கும். இது கேஜி 1000 ரூபா. ஒரு கேஜி 1000 ரூபா வருது. அது சரி, நாங்க கஸ்டமர் ரெகுலரா கேக்குறாங்க இருக்காங்க, பாம்ப்ளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்க இருக்காங்க. நேத்து ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு 2 கிலோ வாங்கினேன். ரெகுலர் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன். இங்க பாருங்க தலைவா, இது வந்து சாதம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, அதுலதான் வந்து மீன் வந்து அலசுறாங்க பாருங்க. மீன் நல்லா பளிச்சுன்னு போயிடும் அப்படின்றதுனால அதுல அலசுறாங்க. நல்லா கிளீன், சூப்பரா கிளீன் பண்றாங்கல்ல. ஆமா, வாலாண்ட இருக்கும் செதில். இது பொடி செதில் வரும். அதனால கொஞ்சம் வவ்வா மீன் பாக்குறதுக்கு செதில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல பொடி செதில் நிறைய இருக்கும் பாருங்க. கையாண்டெல்லாம் வால் கிட்டலாம் கஸ்டமர் அது பிடிக்கும். ஒரு சிலர் வருவாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறம் திருப்பி வரமாட்டாங்களா சார்? ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அது மெயினா நம்ம சுத்தம் தானே பார்ப்பாங்க. சாப்பிட்ற பொருள், நம்ம ஒரு உணவு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. எனக்கு அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்குது. அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் ஹோட்டல் தான் வச்சிருக்கோம், எங்க கடைக்கு வந்துருங்க அக்கா. ஆமா இல்ல, 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களே கூட்டுவாங்க. ஆமா, ஃபேமிலியோட வந்துருங்க. அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க. மசாலா என்னென்ன மசாலா போடுறாங்க, அது எப்படிலாம் போடுறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல போய் நான் சமைச்சு காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி ஒரு கையில அழுட்டாங்க பாருங்க. ஷீலா, வவ்வா, சங்கரா மீன் எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கடல் மீன்கள். சாப்பிடலாமா? வாங்க, சாப்பிடலாம், போலாம். மஞ்சத்தூள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஓகே. கொஞ்சமா சால்ட், ஃபர்ஸ்ட் சால்ட் தான் போடணும். ஏன்னா உப்பு உரைக்கணும் மீனுக்கு. ஏன்னா நம்ம வந்து மசாலா போட்டு மீன் ஊற வைக்கல. அதுக்காக சால்ட்டு, மஞ்சத்தூள், லெமன். எடுத்த உடனே சால்ட், மஞ்சத்தூள், லெமன் இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் மசாலாவே போடணும். ஓகே. அப்பதான் அது மசாலா உப்பு வந்து உள்ள உரைக்கும். மீனுக்குள்ள உப்பு போயிடும். ஆல்ரெடி இந்த வீட்டிலே ரெடி பண்ற மசாலால உப்பு சேர்த்துருக்கேன். சரி. சேர்த்து தான் பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்போம். அது தேவைக்குள்ள உப்பு அதுலயே இருக்கும். ஏன் இந்த உப்பு கொஞ்சம் போடுறோன்னா மீனுக்காக. பச்சை மீன்ல இது. ஆமா, மசாலா ஊறி இருக்காது. இந்த மசாலா ஸ்மெல்லே செமையா இருக்கு. இப்போ இது ஹோம்மேடா ரெடி பண்றது. அதுலயே எவ்வளவு மசாலா வந்துச்சு. வா, இது என்னதுக்கா? இதுதான் பேஸ்ட். என்னென்ன போட்டு? மிளகா அவிச்சிட்டு, மிளகு தூள், வரமிளகா அவிச்சு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், சால்ட், இதுல எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சூப்பர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ போட மாட்டோம். அதனால இது தனியாவே இருக்கும். எனக்கு காரம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா. ஆமா, மீடியமான காரம் போடுங்க, ரொம்ப கம்மியாவும் இல்ல. இது வந்து பேஸ்ட் வந்து அரைக்கிறோம், அது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். காரம் எடுத்துறேன். ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்கன்னா நான் போட்டுருக்க மாட்டேன். பாத்தீங்களா, அப்ப ரொம்ப காரமா இருந்ததுன்னா இது பேஸ்ட் இல்ல, அரைக்கிறோம்ல. ஆமா, பேஸ்ட்ன்றதால அது அப்படிதான் இருக்கும். இப்போ கொத்தமல்லி வந்து இந்த மசாலா பரட்டி வச்ச உடனே போட்டுருவீங்களா? கொஞ்சம் போடுவேன், அப்புறம் இறக்கும் போது போடுவேன். ஓகே. அதுக்குள்ள கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும், புதினா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல இறக்கும் போது போடுவாங்க. ஓகே. வித்தியாசமா இருக்குல்ல, கொத்தமல்லி புதினா போட்டு இந்த மீன்ல வந்து மிக்ஸ் பண்றது. கொத்தமல்லி வாசம் தூக்குது பாரு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படி கப்புன்னு வருது வாசம். எனக்கு வந்ததுல இருந்தே இந்த மசாலா வாசம், மஞ்சத்தூள் கூட வாசமா இருக்கு இந்த கடையில. என்னன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அந்த அளவுக்கு ஆவலா இருக்கேன்னு தெரியல சாப்பிடுறதுல. இங்க பாருங்க, இப்ப வந்து பிரான் கிரேவி வந்து ரெடி பண்ண போறாங்க அக்கா. தக்காளி, வெங்காயம், அது மேல வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 வந்து போட்டாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அக்கா எப்படி பண்றாங்கன்னு பாக்குறேன். இந்த ஆயில்லாம் வந்து இப்பதான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணி ஊத்துனாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றாங்க.
சூப்பர். ப்ரான் கிரேவின்னு நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதுல நினைக்கிறேன். இல்ல நம்ம வீடியோல காட்டினது இல்ல ப்ரான் கிரேவி. நம்ம ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டோம். ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டுருக்கிறோம். ஆமா. அக்கா வந்து ப்ரான் கிரேவி பண்றாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, ப்ரானே ப்ரானே. இது வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பச்சை ப்ரான் போட்டாங்க. அதுக்கப்புறம் மசாலா போடுவீங்களாக்கா? ஓகே. மஞ்சத்தூள் போட்டாங்க. ப்ரானுக்கு தேவையான உப்பு. உப்பு ஸ்பைசி கம்மி தானே சொன்னீங்க? ஆமாக்கா. சில்லி பவுடரு. ஓகே. ப்ரான் கிரேவி மசாலா. ஓகே. ஜீரகத்தூள். ஓகே. சால்ட், கரம் மசாலா. அவ்வளோதான், வேற இதில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சேவ் பண்ணுறேன், சாப்பிட்டு பாருங்க. ஓகேக்கா. அடடா, சூப்பரான மசாலா. இந்த ப்ரான்ல இருந்தே தண்ணி விடும்லக்கா? இப்போ நான் ஃபுல்லா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தானே இப்போ கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை தண்ணி விடுதா இல்லையான்னு. ஓகே. இப்போ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குக் பண்ணுவேன். ஓகே ஓகே. அந்த கிரேவி டெக்ஸ்சர் வரதுக்கு அப்பதான் ப்ரான் வேகணும். ஓகே. எவ்வளவு நேரம் ஆகும் ப்ரான் வேக? 7 minutes 6 minutes. 6 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான். வேற ரொம்ப நேரம் வேக வச்சா என்ன ஆகும்? ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடும். அது சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் ரப்பர் மாதிரி. எல்லா ஃபுட்டுமே அவ்வளவுதான், அந்த டைமிங்குள்ள வேக வச்சு எடுத்துறணும். அந்த குக் பண்றது தான். ஓகே, போதுங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியா இருந்தா போதும். அதான் கிரேவிக்காக தண்ணி ஊத்துறாங்க. இங்க பாருங்க, ஆவி பறக்க பறக்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இல்ல, நம்ம சந்தியாக்கா. மீன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்குள்ள அங்க கனவா, எறா ரெண்டுமே போட்டாங்க. எறா கிரேவி வாங்க, ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிடுச்சா? எஸ். பிளேட்ல எடுத்து வைக்க போறாங்க. அடடா, செமையா இருக்குல்ல? நம்ம கூட வந்து 65 சொல்லியிருந்திருப்போம். அக்கா தான் வந்து கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. ஐயோ, பாக்குறதுக்கே சரியான போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டெம்டிங் ஆகுது இதை பார்க்கும் போதே. அடா, செம செம இருக்கு பாத்தீங்களா? அடுத்து கனவா எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வாங்க, இங்க பாருங்க. கனவா கனவா வந்து நல்லா டீப் ஃப்ரை தான் 65. ஆமா. அக்கா மேல வேண்டாம், போட வேண்டாம், கொஞ்சம் லைட்டா போடுங்க. போதும். இது வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ண மசாலா. சூப்பர் அழகான கனவா 65. அப்புறம் ஒரு செமையான எறா கிரேவி. நோ, இப்போ சாப்பிடக்கூடாது. சாப்பாடெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அடுத்ததான் மீன் போட்டுடலாம் ஏங்கா? ஓகே. அடடாடாடா, பா எப்படி ஃப்ரை ஆகுது பாருங்க. ஐயோ ஐயோ, என்ன வெறித்தனமா கொதிச்சிருச்சு. கீழே பாருங்க நெருப்பு. அந்த கடற்கரை காத்துக்கு அவ்வளவு பெரிய தோசைக்கல்ல முழுசா மீனை போட்டு ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. ஐயோ, என்ன இருக்கிற அனலுக்கு போட்டதுமே வெந்துரும் போல, எப்படி ஆயிடும் போல. ஆமா ஆமா ஆமா. ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்க்கா. இதெல்லாம் அது என்ன பிசுக்கு இருக்குல்ல, அதனால. அங்க பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. அவ்வளவுதான், நல்ல சூடு இல்ல, கல்லு நல்லா சூடு. அப்படி போட்டாதான் சூப்பரா இருக்கும். எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு போல. அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் ஆகும் மீன்? ஒரு 5 நிமிஷம் தான் மேடம். ஃபிஷ் எல்லாம் 5 நிமிஷம். 5 நிமிஷம். கொஞ்ச நேரத்துல வெந்துடும். கல்லு ரொம்ப சூடாயிடுச்சுல்ல. இந்த அனல 5 நிமிஷம் நிக்க முடியலையே, எப்படிக்கா நிக்கிறீங்க நீங்க? தொழில் காத்து இப்படி எதிர்காத்து அடிக்குது கடற்கரையில இருந்து, கடல்ல இருந்து. நிக்கவே முடியல இங்க. அதுக்குதான் இந்த மறைப்பு போட்டு வச்சிருக்கீங்க. ஏக்கா அதுக்கு போடல மேடம். இது அடுப்பு சிலிண்டர், காத்து அடுப்பு எரியாது. அடுப்பு எரியாதான். இது வந்து அனல் வந்து இப்படி போட்டு ரிவர்ஸ் எங்களுக்கு தான் அடிக்கும். அதான் மேடம் வேலை செய்யணும். என்ன பண்ண முடியும்? 4 பேர் பசி ஆத்துறோம். அவ்வளவுதான், நேரத்துக்கு வராங்க. அவ்வளவுதான், பசி நேரத்துக்கு வர்றது மட்டும் இல்ல. இப்ப டைம் என்ன, இங்க பாருங்க 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு இங்க கிரௌட பாருங்க, எத்தனை வேனு எத்தனை வண்டி பாருங்க. எல்லாம் சாப்பிடதான் வராங்க. இப்போ அவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க.
சரியான க்ரௌடு. எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, குளிச்சுட்டு வரோம் செஞ்சு வைங்கன்னு. ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி வர்றவங்க, ஈசிஆர் பக்கம் வர்றவங்க பொம்மையார் பாளையத்துல வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் பாண்டிச்சேரி போங்க, ஓகேவா? மெரினா சீ ஃபுட் மறந்துடாதீங்க, சந்தியா அக்கா மீன் கடை. எப்படி இருக்கு தட்டுல? அவ்வளவுதான். ஓகேக்கா, நாங்க கேட்டா கஸ்டமருக்கு சூடா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். அங்க பாருங்க சூடா சாப்பாடு செஞ்சு கொடுப்போன்றாங்க. இந்த பக்கம் அப்படியே சுட 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 வடிச்ச சாதத்தை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஐயோ பசி இன்னும் தூண்டுது இதெல்லாம் பார்க்கும்போது. சீக்கிரம் வாங்க போய் சாப்பிடலாம். தலைவா நம்ம சாப்பிட தயாராயிட்டோம். நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி பிளேட்டிங் பண்ணி சூப்பரா நம்ம டேபிள்ல கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. இங்க பாருங்க சுட சுட வடிச்ச சாதம் இருக்கு. மீன் வந்து செம்மையா ஃப்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஷீலா மீன் இருக்குது, இங்க பாருங்க வவ்வா மீன், இது சங்கரா மீன் எவ்வளவு சூப்பரா டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க கனவா ஃப்ரை 65 மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்து ப்ரானு, எறா வந்து நல்லா கிரேவி பதத்துல பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க மீன் குழம்பு, அடா 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 அடா, காணாங்கத்த மீன், குட்டி குட்டி காணாங்கத்த மீன் குழம்பு செம்மையா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க ரசம், மோர் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? என் வீட்டுக்காரு அவ்வளவு சூப்பரா சாப்பிடுவாரு இது இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் தான் சாப்பிட போறேன். ஓகே தலைவா, வேற லெவல்ல செமையா செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு தயாராகலாமா? ரெடியா? வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க காணாங்கத்த மீனை போட்டு, ஐயோ மாங்காவோட மீன் குழம்பு, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கே. ஓகே, நீ ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து மறுபடியும் சாப்பிடுவேன். இங்க பாருங்க காணாங்கத்தை எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே இல்ல. அடடடா, அந்த மீன் குழம்போட அப்படி ஊறி போயிருக்கு. அவ்வளவுதான். இந்த பக்கம் இங்க பாருங்க மாங்காய், மீன் குழம்புல போட்ட மாங்காய். ஓகே ரைட்டு, அப்படி வாங்க ஒரு பிசைஞ்சு. காணாங்கத்த மீன் வாங்கி, புள்ள மீன் வாங்கி, காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். நான் சமைக்கல, நம்ம பொம்மையார் பாளையம் மெரினா சீ ஃபுட்ஸ்ல சந்தியா அக்கா சமைச்சு வச்சது. இங்க வாங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி சாதத்தோட அந்த மீன் குழம்பு அப்படி மெர்ஜ் ஆகி ஒரு மாதிரி. ஆடாடாடாடா, சரியான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. கரெக்டான ஒரு புளிப்பு, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு. ஆனா எனக்கு தான் காரம் கொஞ்சம் ஹெவியா இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட. அங்க பாத்துக்கங்க டேஸ்ட், ஐயோ அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட். இங்க பாருங்க காணாங்கத்த மீன், இங்க வாங்க, அப்படி காணாங்கத்த மீனை அப்படி இப்படி புட்டோம்னா நடுவுல வந்து முள்ளே இருக்காது, மீன் ஃபுல்லா சென்டர்ல இருக்கிற முள்ளு மட்டும்தான். இங்க பாருங்க அந்த மீனை இந்த மீன் குழம்பு சாதத்தோட இப்படி ஒரு பிசைஞ்சு. ஆஹா, எப்பயுமே மற்ற மீனெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த பாறை மீன், ஷீலா மீன்லாம் குழம்புல போடுறதுக்கும் இந்த காணாங்கத்தை மீன், தவளை மீன்லாம் குழம்புல போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த மீன் குழம்பு ஒரு மாதிரி லைட்டான அந்த கவிச்ச ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இந்த காணாங்கத்தை மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு தலைவா. இங்க பாருங்க, இங்க வாங்க. இது வந்து நான் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதுனால இது கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. அதனால அந்த மீன் குழம்ப லைட்டா அந்த காணாங்கத்தை மீன்ல அப்படி ஊத்தி இப்ப சாப்பிடணும். சூப்பரா அல்டிமேட். ஐயோ செமையா இருக்கு. ஒரு வாய் சாதம். அடுத்து மெயினா இங்க வாங்க, இந்த எறா கிரேவி சரியான டேஸ்ட்ல இருக்கும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. ஸ்பூன்லாம் எதுக்கு, வாங்க கையிலே எடுத்துக்கலாம். ஐயோ எறா எவ்வளவு பெரிய எறா பாத்தீங்களா? நீங்க கிளீன் பண்ணும் போதே பார்த்திருப்பீங்க, செம்ம பெரிய எறா. அப்படி எடுத்து இதுல வச்சுட்டு இதை மட்டும் தனியாக அந்த 2 எறாவை மட்டும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஆஹா, இங்க பாருங்க வெள்ளை வெளியேன்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா எறா.
ஐயோ, அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை. நம்ம ஹோட்டல்ல எறா வந்து கிரேவி பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. சரியான டேஸ்ட்ல இருக்கு. இங்க வாங்க, இந்த எறா கிரேவி அப்படியே எடுத்து இந்த 2 எறாவை சேர்த்து இந்த மீன் குழம்புல அப்படி வச்சு ஒரு உருட்டி ஒரு பிரட்டி இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாத்துக்கங்க, இப்படி சாப்பிடணும். ஐயோ, அப்படிதான் இருக்கு டேஸ்ட். அடுத்து எங்க ஸ்குவிட்டுக்கு போயிடலாமா? வாங்க. இந்த ஸ்குவிட் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா 65 டீப் ஃப்ரையா பண்ணிட்டாங்க. பாருங்க, இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த கனவால அங்க பாருங்க, இந்த லெமனை அப்படி 4 சொட்டு அப்படி புழிஞ்சு விட்டு நல்ல புளிப்பான ஒரு கனவா ஃப்ரை. ஐயோ, அல்டிமேட்டா இருக்கே. மீன் வாங்க வாங்க, தலைவனுக்கு தான் வெயிட்டிங். நானும் ரொம்ப நேரமா மேல வந்து அவங்களுடைய அந்த மசாலாலாம் மேல தூவி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வவ்வா மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறேன். ஓகேவா? லைட்டா அப்படி லெமனை இப்படி புழிஞ்சு விட்டு இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா தலைவா, சுத்தமா முள்ளே கிடையாது. சென்டர் முள்ளு மட்டும்தான் இந்த வவ்வா மீன்லயும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன். இப்பதான் எனக்கு தெரியுது மேல எதுக்கு இந்த புதினாவெல்லாம் தூவி விட்டாங்கன்னு. அந்த புதினா பிளேவரோட அந்த வறுத்த மீன் என்ன டேஸ்ட் இருக்கு தெரியுமா? ஐயோ, சரியான டேஸ்ட்ல இருக்கு தலைவாங்க. பாருங்க, அந்த புதினா மேல இருக்கிற அந்த புதினாவோட சேர்த்து பாருங்க, இந்த சாதத்துல இப்படி ஒரு பிரட்டி அல்டிமேட். எனக்கு இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஐயோ, கொஞ்சம் ரசம். இந்த ரசம் பாருங்க எவ்வளவு திக்கா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரசம் கூட நம்ம வீட்டுல வைக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா ரசம் வச்சிருக்காங்க. நல்ல புளி ரசம். அந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கும்போது இந்த ரசத்தை இதுல அப்படி லைட்டா ஊத்தி ஆஹா, ரசம் மணக்குது. வாங்க, இந்த கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் ரசம் ரெண்டும் கலந்து ஒரு பிசைஞ்சு அப்படி நல்லா அப்படி ரசம் அப்படி சொட்ட இருக்கணும். அங்க பாருங்க, அப்படி ரசம் அப்படி சொட்ட நல்லா புளிப்பான சூப்பரான ரசம் தலைமா. இங்க வாங்க, சங்கரா மீன். இந்த ரசத்துக்கும் இந்த வறுத்த சங்கரா மீனுக்கும் வேற லெவல்ல இருக்கும். அதுக்குதான் ரசமே ஊத்துனேன். இங்க பாருங்க, இங்க பாத்துக்குங்க எவ்வளவு வெள்ளையர்னு இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ளஷ். சங்கரா மீன் பிடிக்காதவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான மீன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு அமௌண்ட் கூட ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும் நம்ம வாங்குற அளவுக்கு கூட. இந்த ரசத்துல இங்க பாருங்க, இந்த சங்கரா மீன் அதுக்குள்ள அப்படி ஒளிய வச்சு அப்படி ஒரு பிசைஞ்சு இப்படி எடுத்து ஐயோ, சரியான டேஸ்ட். காரம் ரொம்ப கரெக்டா இருக்கு, உப்பு ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு, புளிப்பு அவங்களுடைய மசாலா எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இப்ப வந்து நான் ரொம்ப நேரமா ஒளிய வச்சிருந்த மாங்காய், இந்த மாங்காவை
அப்படி அப்படி கொஞ்சம் எடுத்து இந்த ரசம் சாதத்தோட அப்படி கொஞ்சம் சேர்த்து ஆஹா, மாங்காய் புளிப்பே இல்ல, நல்லா எப்படி சொல்றது, லைட் இனிப்பு. ஐயோ சூப்பரா இருக்குங்க. இங்க வாங்க, அடுத்து மெயினான ஒருத்தனுக்கு வரோம். ஷீலா. ரொம்ப 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 டேஸ்டான ஒரு மீன் இது. சும்மா புட்டெல்லாம் சாப்பிட தேவையில்லை, முள் இருக்காதுன்னு நமக்கே தெரியும். அதனால அப்படியே இங்க பாருங்க, அப்படி பிஸ்கட் மாதிரி சாப்பிட்றேன் பாருங்க. அடடா அடடா ஏங்க, அந்த மசாலா வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மீன்ல ஊறினதுனால செம்மையா உள்ள இறங்கிருக்கு இந்த ஃப்ளஷ்ல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அவ்வளோ சென்டர் போன் வந்து தனியா வந்துருச்சு. இங்க பாத்துங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கா. இங்க வாங்க, ஆல்ரெடி புளிப்பெல்லாம் சரியா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கூட. ஆஹா, அப்படிதான் இருக்கு டேஸ்ட். போங்க, மீன் குழம்பு, ஆஹா, எறா கனவா அனைத்துமே அருமை. உண்மையாவே நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பொம்மையார் பாளையம்ல இருக்கக்கூடிய மெரினா சீ ஃபுட் சந்தியா அக்கா மீன் கடைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கு, எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது. மோர், ரசம், மீன் குழம்பு, ஐயோ மீன்ல இருக்கிற மாங்காய், இந்த ஃப்ரை பண்ண இந்த மீன் வெரைட்டிஸ், இந்த கனவா, இந்த எறா எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இன்னும் அவங்கள்ட்ட நண்டு இருக்கு, கடல் சங்கு இருக்கு, நத்தை இருக்கு, என்னென்னமோ வச்சிருக்காங்க, எக்கச்சக்க வெரைட்டிஸ். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் எங்க இருக்குன்றதையும் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல சாப்பிட்டுட்டு போய் விளையாண்டாலும் சரி கடல்ல, அது பிரச்சனையே இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அகைன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. நீங்க சாப்பிடலையா? ஐயோ, என் வீட்டுக்காரர் ரொம்ப நேரமா சாப்பிடாம உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு கொலவெறி ஆயிடுவாரு. அதனால நான் கிளம்புறேன், ஓகேவா? அவரும் சாப்பிடணும். பாய்.